என்ன காரணம் சார்? அதாவது இப்போது 20,000 எடுத்துக்கோங்களேன், 20,000 ஒரு சவரன் தங்கம் இருக்கும்போது 25,000 மாறும்போது 25,000 மக்கள் வாங்குவாங்களா, என்ன இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு பேசுனாங்க. அப்புறம் 30, 40, 50 தாண்டி எனக்கு 54,000 தாண்டி தங்கம் விற்பனையானா கூட 20,000 அதுக்கு குறைவாக தங்கம் விற்கப்பட்ட போது எந்த அளவுக்கு மக்கள் வாங்கினாங்களோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக இப்போ வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காரணம் என்னென்னா எவர்கிரீன் மாதிரி தங்கம் ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இட்ஸ் அ ப்ரூவன், நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதனால தான் இங்கே மட்டும் இல்லை, நம்ம தென்னிந்தியாவிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாருமே பொதுமக்களும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட, ரிசர்வ் பேங்க்கு கூட இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 டன் வாங்கியிருக்கான். நம்ம முதலெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் 720 டன் கையிருப்பு வச்சு 11வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு 800 டன் அளவு கையிருப்பு வச்சு 9வது இடத்துல நம்ம வந்திருக்கோம். எதனால அப்படின்னா எவ்வளோக்குள்ள தங்கத்தை கையிருப்பு இருக்கோ அவங்க பொருளாதாரத்தை வளரணும். அது மாதிரி தான் ஒரு நாடே, ஒவ்வொரு நாடுமே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கப்போ வீட்டில் இருக்கிற மக்களும் தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டிக்கணும், சேவிங்ஸை கூட்டணும், அடுத்தது வரணும்னா இதுதான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்ரிசியேஷன் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால மக்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நாடி வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது தங்கத்துடைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. விலையேற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பல காரணங்கள் எடுக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் தங்கத்தினுடைய புழக்கம், தங்கத்தின் மீதான மக்கள் கொண்ட மோகம் அதிகம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவை போன்று மற்ற நாடுகள், அதாவது தங்கத்தின் மீது அதிகம் மோகம் கொள்ளாத நாடுகள்லாம் கூட இன்றைக்கி தங்கத்தின் மீதான முதலீடு அதிகப்படுத்தியிருக்காங்க. மற்ற நாடுகளும் கூட இந்தியாவுக்கு ஈக்குவலாக தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள்லாம். தங்கத்தின் மீது மோகம் அந்த மக்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. அதனால தான் தங்கத்தின் விலை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக தருது? உண்மைதான். ஏன்னா தங்கத்தின் மீது மோகம்ன்றது இந்தியர்களுக்கு அதிகம். ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா சைனீஸ்லாம் ஜாஸ்தி நம்மளை மாதிரி தங்கத்தை அணிகலன்லாம் போட மாட்டாங்க. இப்போ இந்தியர்கள் தங்கத்தை ஆபரணமாக பார்க்குறாங்க, மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற, பிஸ்னஸாக பார்க்குறாங்கன்றீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். எஸ், கரெக்ட், 100% கரெக்டு. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மற்ற நாடுகளும் கூட என்ன மாதிரினா, இப்போது சைனா எடுத்துக்கங்க, அந்த பீப்புள் எல்லாருமே, யூஎஸில் இருக்கவங்க, யூகேல இருக்கவங்க, இவங்க எல்லாரும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பொருளாக போடாமல் கோல்டாக வாங்கி வைக்கிறாங்க. அது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ரியல் எஸ்டேட் டவுன் ஆகிடுச்சு, ஷேர் மார்க்கெட் வீக்காக இருக்குது, ஃபினான்ஸு நிதி நிலைமை சரியில்லை. இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வர்றப்போ சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் விஷயம்.